நம்ம நாம் தமிழர் கட்சியில இருக்கிறாரு. இடும்பாவன் கார்த்தின்னு இருக்காரு. அவரை மயிலாடுதுறையா வேதாரண்யம் நினைக்கிறேன். வேதாரண்யத்துல வேட்பாளரா அறிவிச்சிட்டார். யாரு? சீமானனே அறிவிச்சிட்டார். அந்த வேதாரண்யத்துக்கு நான் நிக்க போறேன், எனக்கு நீங்க ஓட்டு போடுங்க அப்படின்னா என்ன செய்யணும் மக்களே? வேதாரண்யத்துக்கு இது இப்படி இருக்கு, எனக்கு ஓட்டு போட்டு நீங்க வர வச்சீங்க, நான் எம்எல்ஏ வானேன்னா உங்க தொகுதிக்கு நான் இதெல்லாம் செய்வேன் அப்படின்னு சொல்லணும். அப்படிதானே சொல்லணும். ஆனா அவருடைய இந்த யூடியூப் சேனல் ஒன்று தனியாக அவர் வச்சிருக்காரு. அவர் சேனல்ல போய் பாருங்க. அவர் ஒரு 2 வீடியோ கூட வேதாரண்யத்தை பத்தி அவர் பேசவே இல்லை. அவர் நிக்கிற தொகுதியை பத்தி பேசவே இல்லை. டெய்லி வீடியோ போடுவாரு. மாசத்துக்கு 10 வீடியோ போடுவாரு. 10 வீடியோவும் நம்ம விஜயண்ணாவை தாக்கி தான் பேசுவார். அப்ப அவங்களுக்கு இந்த எனக்கு ஓட்டு போடுங்க, நான் உங்களுக்கு செய்வேன் வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எம்எல்ஏவுக்கு நிக்கிறவங்களுக்கோ, புதுசா நிக்கிறவங்க இல்ல பழசா ஏற்கனவே நின்றவங்க இப்ப நிக்க போறவங்க எல்லாருக்குமே நீங்க போய் கேட்டு பாருங்களேன், உங்க தொகுதிக்கு என்ன செய்வேன்லாம் கேட்டு பாருங்க. அது அப்புறம் பேசுறேன்ப்பா, இப்ப முதல்ல விஜய பேசணும்ப்பா, அதுதான்ப்பா ட்ரெண்டு. நான் ஃபேமஸ் ஆகணுமா? விஜய பேசணும். விஜய வஞ்சுக்கிட்டுனாச்சும் நான் பேசணும். அப்படி பேசினாதான் என்னைய ட்ரெண்ட் ஆக்குவீங்க. அதனால முதல்ல நான் விஜய் பேசிக்கிறேன், அதுக்கப்புறம் நீ என்கிட்ட கேள்வி கேளு. அந்த பழக்கத்துக்கு இப்ப வந்துருச்சு. தமிழ்நாட்டுக்கே விஜய் போஃபியா பிடிச்சிருக்கு. நம்மளுக்கு நம்ம தலைவரை பிடிச்சிருக்கு. அதனால நம்ம விஜய் தலைவர், எங்க தலைவர்னு சொல்றோம். அவங்களுக்கு பூரா பிடிக்கலன்னு இல்ல. அவங்க அதாவது நல்லது செய்ய ஒருத்தர் வந்தானா யாருக்குமே அந்த கெட்டது செய்வாங்க பார்த்தீங்களா, அந்த சைத்தான்களுக்கு பிடிக்காது. அதனால விஜய் அண்ணாவை கடிச்சு குதறனுக்கே இது இருக்குங்க. பார்த்துக்கோங்க மக்களே, இவங்களுக்கா உங்க ஓட்டு. நன்றி, வணக்கம்.